ஹாய் ஹலோ வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா காமிட்டோலேருந்து. ஸோ நான் ஈரோடு டு பெங்களூர் ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் வந்துட்டு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். 2 டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் பட் ஸ்டில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயத்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. அண்ட் அது இப்போது கரண்ட்டாக நிறையா பேர்த்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் அவேர்னஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் வாட்ச் திஸ். ஸோ என்னன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு அம்மா பையன் 2 பேரும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட வந்துட்டு ஒரு லேஸ் பேக்கெட் கொடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கையில் ஒரு குர்குரே பேக்கெட் வச்சு உட்காந்துருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் லைக் வாட்சிங் சம் வெப் சீரிஸோ மூவிஸோ பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த பையன் கேட்குறான், எனக்கு என்னோடய ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹி வாஸ் அரவுண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தாங்க படிப்பான். அவனுக்குன்னு தனி ஃபோனு. ஸோ ஹீ இஸ் ஹேவிங் அ ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் அவன் ஏதோ அவனோட கார்ட்டூன் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ 2 பேர் கையிலும் ஜங்க்கு, இங்கே குர்குரே அங்கே லேஸ். அதுவும் சின்ன பேக்கெட்லாம் இல்லை, 30 rupees பேக்கெட்னு நினைக்கிறேன். இட் வாஸ் லைக் சம் அந்த பெரிய பேக்கெட் தான். ஸோ முடிகிற வரைக்கும் அவன் அவன் ஜங்க்கு மட்டும்தான் 2 பேரும் சாப்பிட்றாங்க. 2 பேருமே தே ஆர் பிஸி வித் யர் ஃபோன்ஸ். இது ஒரு செட் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைலை நான் பார்த்தேன். அதே இன்னொரு எங்களுக்கு சைடில் இருந்த ஒரு கப்பிள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்பா பையன் அம்மா பொண்ணு 4 பேருமே இருந்தாங்க. ஸோ அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு பின்னாடி சீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி சீட்டு, அப்பா பையன் ஒரு சீட்டில் இருந்தாங்க. ஸோ அம்மா பொண்ணு வந்துட்டு தே வேர் லைக் பிஸி வித் நேச்சர். ஸோ அந்த அது வந்து ரொம்ப குட்டி பொண்ணு தான். அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஸோ மேபி கேஜி செக்ஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த குட்டீஸ் கிட்ட வந்துட்டு நேச்சரை காட்டிட்டு ஸோ இதெல்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ அங்கே இருக்க கலர்ஸ் பற்றி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ they were busy with like kind of a nature oriented. ஸோ லைவாக ப்ராக்டிக்கலாக நடக்கிறத அவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் டேட் அண்ட் சன். ஸோ அப்பா என்ன பண்ணார்னா, நீ இங்கேருந்து பெங்களூர் ரீச் ஆகிறதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு அரவுண்ட் 11 to 15 டேபிள்ஸ் வரைக்கும் நீ முடிச்சுட்ட, 16 டேபிள்ஸ் வரைக்கும் நீ முடிச்சுட்ட அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் யூ அ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அந்த பையனும் வந்துட்டு எழுதி அப்பா கிட்ட மெமரைஸ் பண்ணியும் அவங்க வந்துட்டு சொல்லிட்டு வராங்க 2 பேருமே மாறி மாறி. ஸோ அண்ட் டீ வாங்கும் போதும் சரி, ஸ்நாக்ஸ் வாங்கும் போதும் சரி, தே ஆர் ஆஸ்கிங் த கேல்குலேஷன்ஸ் வித் த சன். ஸோ இப்போ இவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அப்பா பையன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு பேரண்டிங் ஸ்டைலை நான் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஒண்ட்ரிங். ஸோ நிஜமாவே வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு 16 டேபிள்ஸும் முடித்தான். நாங்கள் அந்த ஜேர்னி முடியறதுக்குள்ளேயே. ஸோ ஹி வாஸ் லைக் ரொம்ப ஸ்டப்பனாக, இல்லை நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஸோ ஹி கம்ப்ளீட்டட் அண்ட் இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங். அண்ட் அவங்க அந்த ஷார்ட் பிரேக்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தே வேர் லேர்னிங் டுகெதர். ஸோ இதுதாங்க அந்த பேரண்டிங் ஸ்டைல் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு கிட் வளர்கிறதுக்கு முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது லைவாக பார்த்த ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரே இடத்துல 3 டைப் ஆஃப் திங்ஸ் நம்ம பார்க்கும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி வாட் இஸ் நீடட் ஃபார் த கிட். ஸோ நம்ம அவங்கள திட்டுறதோ, நம்ம அவங்கள சொல்கிறோம் இது பண்ணுறதில்ல அது பண்ணுறதில்ல நம்மலாம் சொல்கிறோம். பட் வாட் வி ஆர் டூயிங், நம்ம அவங்க முன்னாடி என்ன பண்ணுறோமோ அந்த விஷயம் தான் அவங்களும் ரிப்பீட் பண்ணுறாங்கங்கிறது லைவாக பார்க்கும்போது இட் வாஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் தெம். ஸோ நீங்களும் உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். ஸோ அப்போ தான் உங்கள் கிட்ஸ் மாறுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அவங்க ஃபோன் கிட்ட இருந்து தள்ளி வைங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே ரிலாக்ஸாக இருக்கணும், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூ டோன்ட் என்கேஜ் தெம் வித் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ நிறைய ஆக்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ occupy with them, so that gives them a better clarity of the living. So it's very important. So real life ஓட அவங்கள வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ இது I just want to share with many of them are doing this mistake. இப்போ இருக்க கிட்ஸ் யார் கையிலையுமே ஃபோன் இல்லாமல் கிடையாது. ஸோ லைவாக பார்த்த விஷயம். ஸோ I just want to share with you. ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னும் நிறைய பேசுவோம். Just stay connected with me until that's signing off from Karnika.